ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 உடைய எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்லலாம் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே ஃபாஸ்டோடைய கதை தான் போயிட்டுருக்கு. அதனால் கண்டினியூஸ் கதை தான் போயிட்டுருக்கு. எதுவும் ஃபில்லர் எதுவுமே கிடையாது. இதனால் சீரியஸாகவே போயிட்டுருக்கு. நாமளும் சீரியஸாகவே போயிடுவோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே சடனாக நம்ம ஸ்டார் விசிலான அந்த பொண்ணை புச்சிக்கிற கொன்ன உடனே நம்ம கிட்டக்கு பயங்கரமான கோவம். ஏன்னா அங்கேருந்து எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டு வந்து இங்கேயும் தென்கண்கிட்ட இவளை சாவ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசி மயக்கி அவளை கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் பொட்டுன்னு இவனை போட்டுட்டு அந்த பயங்கரமான கோவம் வராது. அப்படியே நீ செத்தலே சரி கோஜோ எங்களே அப்படின்னு சொல்ல உன் நண்பன் அங்கே இறந்து கிடக்கான், நான் தான் அவனை முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே கிட்டக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் சின்ன வயசில் எப்படியெல்லாம் இருந்தான், எங்கெங்கெல்லாம் போனாங்க சுற்றினாங்க அப்படின்றத ஒரு ரீகால் மாதிரி பண்ணி பார்ப்பான். அதை பண்ணி பார்த்துட்டு பயங்கரமாக பண்ணி பயலே உன்னை நான் விட மாட்டேலே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தென்கன் இருக்கிற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஆனால் இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே கேட்குறாங்க. இங்கே புஜிகரம் ஆட்டம் காட்டிக்கிட்டே சொல்கிறான், இந்த ஜுஜுட்சு ஹைஸ்கூல் என்ன பெரிய ஸ்கூல் தான், இருந்தாலையும் இங்கே பெரிய மந்திரக்கட்டு இருக்குது, பெரிய பேரியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தப்பு பண்ணீங்க தெரியுமா? இங்கே யாரையும் காவலுக்கு போடாதது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வர்றது மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ண முடியும். அப்போ நான் உங்களை ஃபாலோ பண்ணால் நான் இங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஜிகரோ பேசிக்கிட்டே வரான். கூடவே என்ன சொல்கிறேன்னா, என்னை கண்டுபிடிக்காததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நான் கேர்ஸ் அஃபெக்ட் ஆன மட்டும்தான். ஆனால் கேர்ஸ் பவரை என்னால் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணுற ஒரே ஒரு கேர்ஸ் மானிப்புலேட்டிங் ஆகக்கூடிய ஆயுதம்னா நான் இந்த கத்தியை தான் சொல்லுவேன். அதுவும் இந்த கத்தியை நான் என்னுடைய கேர்ஸ் உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கேர்ஸும் என்னை காட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் விழுங்கி தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இங்கே கிட்டோ பயங்கரமாக கோவப்பட்டு அவனுடைய டிராகனை கொண்டு வந்து தாக்க ஆரம்பிக்கிறான். 2 பேருக்கும் மாற்றி மாற்றி பயங்கரமான சண்டை போகுது. இங்கே அப்பவும் சொல்கிறான், உன்னால் என்னை தடுக்கவே முடியாது. இந்த கேர்ஸ் பிளேடால் அந்த ட்ராகனை நான் 2 துண்டாக வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெட்ட அப்படியே தனித்தனியாக 2 துண்டாக போகுது. அதை பார்த்துட்டு கெட்டவும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது இவன் அதையே வெட்டிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவனுடைய கேர்ஸ் மேனிப்புலேஷன் டெக்னிக் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி நம்ம கெட்டோ ஏதோ மிகப்பெரிய ஆத்மாவை கொண்டு வரான். இந்த ஆத்மாவா? இந்த ஆத்மா எனக்கு நல்லாவே தெரியும். இதுகிட்ட நான் ஏதாவது பதில் சொன்னால் மட்டும்தான் என்னை கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புச்சிக்கோரோ தெளிவாக சொல்கிறா. என்ன பிளான் பண்ணாலும் இந்த படுபாவி பையன் பண்ண மாட்டானே. ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கேர்ஸை வந்து நான் அடித்து உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அதை உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டேன். உன்னை நான் இப்போ சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே பின்னாடி இருந்து திரும்பி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு திரும்பவும் அப்படியே நம்ம கெட்டோவை வெட்டிடுறாங்க. அதுவும் பயங்கரமாக வெட்டலை, எக்ஸ் மார்க்கை போட்டு கீழே தள்ளிடுறான். உன்னை நான் கொல்ல விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் நீ கேர்ஸ் மேனிப்புலேட்டிங் டெக்னிக் மட்டும்தான் யூஸ் பண்ணுற. ஆனால் உனக்கு கிடைச்ச பவராலையும் அவனுக்கு கிடைச்ச பவராலையும் 2 பேராலையும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நான் கொல்ல மாட்டேன், நீ பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கட் பண்ணால் இங்கே நம்ம ரீக்கோடைய பாடியை தூக்கிட்டு அந்த ஸ்டார் குரூப் இருக்காங்க இல்லையா, அவனுக்கு வேலை கொடுத்து அந்த தலைவன்கிட்ட வந்து பாடியை ஒப்பச்சிட்டு, இங்கே பாரு, இதுதான் தென்கன் யூஸ் பண்ண இருந்த அந்த ரீக்கோன்ற ஸ்டார் விசில் அந்த பொண்ணு, இவளுடைய பாடியை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன், சரியா? எனக்கு என்ன பண்ணுற, நீ கேட்ட மாதிரி அமௌண்ட்டு கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கானுங்க. சரி உங்கள்கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டேன், ஏற்கனவே அமௌண்ட்டையும் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸையும் தரேன் அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்கவங்க அதெல்லாம் வேணாம் சார், ஒன்றும் தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் நாங்கள் சொல்லிக்கிட்ட மாதிரியே டைம் எடுத்துக்கிச்சு, அதனால் எந்த விதமும் வேணாம், ஓகேங்களா? சரி, இவ்வளோ வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல, எங்களுடைய இந்த குரூப்பை உருவாக்குனதே யார் தெரியுமா? தென்கன் தான்.
ஆனால் இருந்தாலையும் மற்ற குரூப் மாதிரி எங்கள்கிட்ட தென்கன் அந்தளவுக்கு பேசுகிறதும் கிடையாது. அதே போல் மற்ற குரூப் மாதிரி எங்களுக்கு மதிப்பும் கிடையாது. இதனால் தென்கனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இவன் ஏதோ மென்டல் பயப்புள்ள போல வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜிகரோ கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்த உடனே எங்கள் பாரு வேலையெல்லாம் முடிஞ்சு, சரி உன்னுடைய கிளைண்ட்டெல்லாம் கூட்டிகிட்டு போகல, அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு வாங்கி கொடுப்பியா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருப்பா அங்கெல்லாம் உன்னை கூப்பிட்டு போக முடியாது. உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒன்று பிஸ்னஸாக இருந்தால் பேசணும், இல்லைன்னா உன்னை நரகத்தில் தான் பார்க்கணும், நீ அப்படியாப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி அவன் எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்படியே இவன் நடந்து போயிட்டுருக்கான் புஜிகரோ. அந்த இடத்துல என்னப்பா திரும்ப சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்க, நீ சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு புஜிகரோ கேட்க, ஒன்று நான் சாகலை, நீ என்னை அட்டாக் பண்ணலை, அப்போ நான் உன்னை ஏன் தடுக்கலை தெரியுமா? அப்போ நான் டிஃபென்ஸிங் யூஸ் பண்ணவே கிடையாது, என்னுடைய கேர்ஸ் மேனிப்புலேட்டிங் டெக்னிக்கை வச்சு கேர்ஸ் ரிவர்சிங் டெக்னிக்கை இன்ஃபினிட்டியை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா கேர்ஸ் ரிவர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணதுக்கு எனக்கு யாருக்கும் கற்றுக் கொடுக்கல. அந்த சாவர தருணத்தில் எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நான் பார்த்துட்டேன். 2 பேரும் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கோஜோ வித்தியாசமாக சிரிக்கிறாங்க. இங்கே பாருப்பா, நம்ம இந்த மாதிரி இந்த ஆள் கிடையாது, அதே போல் முன்ன பண்ண மாதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரு போதையில் இருக்க மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேசும்போதே அவன் சொல்லிட்டு இருக்கான், ரிகோ உன்னை என்னால் காப்பாற்ற முடியல, அதே போல் உன்னால் நான் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்ல கூட முடியல, ஆனால் இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நம்ம ஹீரோ வந்து, ஹீரோன்றதை விட இப்போ ஹீரோ வந்து கோச்சை தானே நம்ம ஹீரோன்னே சொல்லிக்குவோம். ரிகோவை நினச்சி பார்த்துட்டு இப்போ இந்த வாழ்க்கையே எனக்கு வித்தியாசமாக தெரியுது, ரொம்பவும் அழகாக இருக்குது, இந்த பவர் பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்ட, இப்போ வாடா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜை பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பவரில் ஒரு சைக்கோத்தனமாக இருந்தால், ஒரு போதையில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சண்டை கூட நம்ம கோஜோவா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஜிகரவும் இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய அல்டிமேட் வெப்பனான இன்ஃபினிட்டி சுனாமி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த கண்ணுடைய ப்ளூ லைட் பவரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்து இதுதான் யாருக்கும் தெரியாத ஒரு பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் கட்டல, ஒரு பிளாஸ்ட் மட்டும் ஆகிற மாதிரி காட்டுது. அப்படியே பார்த்தா இந்த பக்கம் புஜிகரும் ரத்த வெள்ளத்தில் இருக்கான், அவனுடைய கத்தி கீழே இருக்குது, ஒரு பக்கம் பாடியே காணோம், கையை காணோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். நான் என்னை வெறுத்தவங்கக்கிட்ட இருந்து வெளியே போய் வாழ கற்றுக்கிட்டேன்னு நினச்சேன், அவங்கள எதிர்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ திரும்பவும் நான் அந்த தப்பாக தான் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோஜாக்கிட்ட சொல்ல, கோஜாவும் சரி உனக்கு கடைசியாக எதனா ஆசை இருந்தால் சொல்லு, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஆசையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 4 நாளில் என்னுடைய பையனை இங்கே ஜெனின் குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க, உனக்கே தெரியும் ஜெனின் குடும்பம் எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு, அதை முடிஞ்சால் அவனை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கோஜோ ரீகோடைய உடம்பை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுதுங்க. அப்படியே இந்த பக்கம் கேட்டவும் கதவை திறந்துக்கிட்டு வரான். என்ன இவங்களெல்லாம் கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சை கேட்க, வேணாம் இவங்களெல்லாம் கொல்ல தேவையில்ல, இவங்களே கொஞ்ச நாளில் இறந்துருவாங்க, அதனால் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது மட்டும் இல்லாமல் நம்ம கொல்றதுக்கான எந்த ரீசனும் கிடையாது, இது நம்ம ஜுஜுட்சு கைசன் அதாவது ஜுஜுட்சு ஸ்கூலோடைய விதிக்கு எதிர்மறையானது அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோவும் சரி கெட்டவும் சரி அப்படியே வராங்க. ஹீரோன்னு சொன்னதுக்கு காரணமே இதில்
ரொம்பவும் ஹீரோத்தனமாக இருக்குது கோச்சை தான். அதனால் பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.